ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். நாங்கள் ஆனுவல் மெடிக்கல் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அதாவது ஒவ்வொரு சோல்ஜருமே வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க ஃபுல் பாடி செக்கப் பண்ணணும். ஆனுவல் மெடிக்கல் பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிறது இக்கோ கார்டியாலஜி மற்றும் டிஎம்டி டெஸ்ட்டு. டிஎம்டினா ட்ரேட் மைல் டெஸ்ட்டுன்னு அர்த்தம். அதை நம்ம ஃபிசிக்கல் பண்ணும்போது, அந்த ஓடும்போது நடக்கும்போதெல்லாம் நம்மளோட ஹார்ட் எப்படி பம்பிங் ஆகுது, எப்படி வேலை செய்யுது, மற்றபடி ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அது மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் இந்த இக்கோ கார்டியாலஜி டிஎம்டி டெஸ்ட்டு. அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் இருக்க யூனிட்டில் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் இருக்க யூனிட்லேருந்து ஒரு 3 மணி நேர தூரத்தில் டிப்ருகடுன்ற சிட்டி இருக்குது. அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் ட்ரெயினில். அங்கே போய் டெஸ்ட் பண்ணி கையோட ரிப்போர்ட்டு நாங்கள் இன்றைக்கே வாங்கிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ருகட் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் ஹெச்எம் ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துருக்குறோம். மேக்ஸிமம் எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களும் இங்கே தான் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு தான் நாங்கள் வந்தோம். இங்கே வந்து பார்த்த இடத்துல சரியான கூட்டம். இங்கெல்லாம் பண்ணால் வந்துட்டு ஈவினிங் நைட்டு கூட ஆயிரும். நாங்கள் ஆனால் இங்கேருந்து திரும்ப ரிட்டன் நாங்கள் எங்கள் யூனிட்டு போகிறதுக்கு 4 மணிக்கு ட்ரெயின். அதுக்குள்ளே பண்ணி ஆகணுன்றதுக்காக என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தோம். அங்கே கூட்டத்தில் பண்ண முடியாதுன்ட்டா அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு விசாரித்து பண்ணால் அங்கே பண்ணிட்டு போயிடலான்ட்டு போய் விசாரித்ததில் அவங்க ஆமாம் இங்கே பண்ணுவாங்க, ஈகோ கார்டியாலஜி டெஸ்ட்டு மற்றும் டிஎம்டி டெஸ்ட்லாம் இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொன்னனால நாங்கள் அங்கேயே வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு பண்ணுறோம். மொத்தம் அந்த டெஸ்ட்டுக்கெலாம் 1700 ரூபா. அந்த பில்லை தான் நீங்கள் பார்த்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட்டு தொடங்கியாச்சு. இது வந்துட்டு இசிஜி, ஸ்டார்டிங்கில் இசிஜி பண்ணாங்க. சரி டிஎம்டி டெஸ்ட்டுக்கு போகலாம் அடுத்து அப்படின்ட்டு போனால், எனக்கு முன்னாடி டிஎம்டி டெஸ்ட்டு பண்ணிட்டு ஒருத்தர் ஓடிட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு போய் நின்ட்டேன். ஸோ அதுக்குரிய அந்த இதெல்லாம் டெஸ்ட்டுக்காக தான் என்ன ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக அடுத்து இக்கோ டெஸ்ட்டுக்காக போனோம். ஹார்ட்டில் வச்சு எல்லாம் பார்த்தாங்க. அந்த ஹார்ட்டு வேலை செய்கிற விதம், பம்பிங் பண்ணுற விதம் எல்லாத்தையுமே அவங்க எல்லாம் பார்த்துட்டு வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணிவிட்டு நேராக டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தோடனே டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்க போகிறோம். இந்த இடத்துல ரிசப்ஷனில் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க சொன்னாலும் அங்கே வந்து வாங்கிட்டுருக்கோம். எல்லாம் டாக்டர் சைனில் போட்டு சீல் வச்சு வாங்கிட்டுருக்கோம். டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு ரிப்போர்ட்லாம் வாங்கியாச்சு. இன்னைக்கு யூனிட்டில் போய் ஆனுவல் மெடிக்கல் பண்ண வேண்டியதான். மற்ற ப்ளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே யூனிட்லேயே நடக்கும். டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போடுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகின்றக்காக டயர்டாக இருக்குது, தூங்கலாம்னு படுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ரிட்டர்ன் நாங்கள் நார்த்தில் கெம்பூருக்கே வந்துட்டோம். யூனிட் போகிறதுக்கும் பஸ்ஸு ஸ்டேஷனுக்கு வெளியில் ரெடியாக இருக்குது. காலையில் 5 மணிக்கு கிளம்புனோம். ரிட்டர்ன் வர நைட் ஆகிடுச்சு. போயிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.